ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிமேகலை முத்துமணி. வாங்க இன்றைக்கி கதையை பார்க்கலாம். கிராமத்தில் ஒரு முன்கோபக்கார பையன் இருந்தான். எதுக்கெடுத்தாலும் அவனுக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் தலைக்கால் புரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வயது வரம்பில்லாமல் எல்லார்கிட்டையும் பேசிடுவான். அதுக்கப்புறம் அதுக்காண்டி ஃபீல் பண்ணி திரும்பி போய் அவங்கக்கிட்ட சாரியும் கேட்பான். நாளடைவில் அவனை சுற்றி இருக்க எல்லாருக்கும் இதனாலேயே அவனை பிடிக்காமல் போயிடுது. அவனை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கோ தன்னை திருத்திக்கணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் அது எப்படின்னு தான் தெரியல. பையனோட அப்பாவோ அவன் பண்ணுறதெல்லாம் பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு. அப்போது அவன் கையில் ஒரு வாளி நிறைய ஆணியும் ஒரு சுத்தியலையும் கொடுக்குறாரு. அவனை வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு மரவேலிக்கிட்ட கூட்டிகிட்டு போய், உனக்கு ஒவ்வொரு முறை ஆத்திரம் வரும்போதும் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள திட்டுறதை விட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி உள்ள இந்த மரவேலியில் ஒரு ஆணியை ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் சரின்னு சொல்லிடுறான். நாள் மட்டும் வேலியில் சுமார் 50 ஆணிகளை அடிச்சிட்றான். நாட்கள் போக போக அவனை கோபம் ஊற்றவங்களை முன்னாடி கடுமையாக பேசுகிறத அவன் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டான். கோபம் வந்தாதான் உடனே ஆணி அடிக்க போகணுமே. நாளடைவில் வாளியையும் சுத்தியலையும் எடுத்துக்கிட்டு வேலி பக்கம் போகிறதுக்கு முன்னாடியே அவனோட கோபம் குறைஞ்சிரும். இப்படியே போக வேலியில் ஆணி அடிக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கொஞ்ச நாளில் அந்த வேலியில் ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு ஏற்படலை. இதை போய் அவன் அப்பா கிட்ட சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு உள்ளூர சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் ஒரு ஆணி பிடுங்கிற கருவியை அவன் கையில் கொடுத்து அந்த வேலியில் அவன் இது வரைக்கும் அடித்த எல்லா ஆணியையும் ஒன்றொன்னா பிடுங்க சொல்கிறார். அவனும் அந்த ஆணிகளெல்லாம் ஒன்றொன்னா பிடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அது அவனுக்கு அவ்வளோ சுலபமாக இல்லை. அந்த எல்லா ஆணியையும் பிடுங்கி முடிக்க அவனுக்கு முழுசாக ஒரு நாள் ஆயிடுது. அந்த ஆணியெல்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் அவங்க அப்பாவிட்ட போய் சொல்கிறான். அந்த அப்பாவும் மகனும் அந்த வேலியை நோக்கி போகிறாங்க. அப்பா அந்த வேலியில் இருக்க ஆணிகள் பிடுங்கிய இடத்துல இருக்க வடுக்களை மகனுக்கு காட்டி, கோபம் வந்தா அறிவிழந்து நீ சொல்கிற ஒவ்வொரு சுடுசொல்லும் இந்த ஆணியை போலத்தான். ஆணியை பிடுங்கிறது போல நீ பேசினதுக்கு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட அந்த சொல் அவங்க மனசில் ஏற்படுத்தின வடுவும் இந்த ஆணி ஏற்படுத்தின வடுவை போல தான் மறைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்கிறாரு. இப்போ பையனுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சிருது. உடனே அவனும் திருந்தி ஊர் போற்ற வகையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து நிறைய வெற்றிகளையும் பெறான். இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நம்ம வார்த்தைகளில் கவனமாக இருந்து கோபத்தை குறைச்சி சந்தோஷமாக வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.